வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காலா பட நடிகை அஞ்சலி பாட்டீலிடம் மர்ம கும்பல் நூதன முறையில் 6 லட்சம் மோசடி செய்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து போதைப் பொருள் பார்சல் வந்திருப்பதாக கூறி நடிகையிடம் கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? லெனின் யோசிக்கல. லெனின் எனக்கு என்னமோ காலா செஞ்சதா சரின்னு தோணுது. தமிழில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா படத்தில் ஷாருமணி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் அஞ்சலி பாட்டீல். இவர் குதிரைவால் எனும் தமிழ் படத்திலும் நடித்திருக்கிறார். மேலும் ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழி படங்களிலும் அஞ்சலி பாட்டீல் நடித்திருக்கிறார். 36 வயதான இவர் மும்பை அந்தேரி மேற்கு கில்பர்ட் சாலையில் உள்ள குடியிருப்பில் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை அஞ்சலி பாட்டீலுக்கு கொரியர் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக ஒருவர் போன் செய்துள்ளார். உங்களது பெயரில் வெளிநாட்டிலிருந்து வந்த பார்சலில் போதைப் பொருள் இருப்பதாகவும் அதை சுங்கத்துறையினர் கைப்பற்றிவிட்டதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக மும்பை சைபர் குற்றப்பிரிவு போலீசாரை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறுமாறும் அந்த நபர் நடிகையிடம் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் சிறிது நேரத்திலேயே ஸ்கைப் மூலமாக மற்றொரு நபர் நடிகை அஞ்சலி பாட்டீலை தொடர்பு கொண்டிருக்கிறார். தன்னை மும்பை சைபர் கிரைம் போலீஸ் என்று கூறியவர் பானர்ஜி என்ற பெயரில் நடிகையிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் பார்சல் பற்றி பேசியவர் மேலும் உங்களது 3 வங்கி கணக்குகளில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறி நடிகைக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இது குறித்து சரிபார்ப்பு பணி செய்து பிரச்சனையை முடித்து வைக்க 96,525 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய நடிகை அஞ்சலி பாட்டீல் யோசிக்காமலும் தெரிந்தவர்களிடம் விசாரிக்காமலும் அவர் கேட்ட பணத்தை ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் மீண்டும் நடிகைக்கு தொடர்பு கொண்ட அந்த மர்ம நபர் பண பரிவர்த்தனையில் வங்கி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என்றும் அது குறித்து விசாரிக்க மேலும் 4,83,291 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அந்த பணத்தையும் நடிகை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் மர்ம நபரிடம் இருந்து எந்தவித அழைப்பும் வரவில்லை. அவர் அழைத்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அந்த எண் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்துள்ளது. அப்போதுதான் நடிகை அஞ்சலி பாட்டீலுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மோசடி கும்பலிடம் 6 லட்சத்தை பறிகொடுத்ததாக நடிகை அஞ்சலி பாட்டீல் மும்பை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து நடிகையிடம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பிரபலமான நடிகை ஒருவரிடம் மோசடி கும்பல் பணப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் சினிமா வட்டாரம் மட்டுமல்லாது அனைவருக்கும் ஷாக் கொடுத்துள்ளது.